தங்க தட்டில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுக்கும் ஒரு நாடு இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது இந்த பலுசிஸ்தான் நாடு தான். அதாவது பிரதான ஊடகங்கள் எவற்றாலும் பேச தயங்கும் ஏகாதிபத்திய வல்லரசுகளாலும் பிராந்திய நாடுகளாலும் கூறு போடப்பட்டு தன் சொந்த மண்ணிலேயே அகதிகளாகவும் அடிமைகளாகவும் வாழ்ந்து வரும் ஒரு பூர்வீக இனத்தின் ரத்தம் தேய்ந்த சுருக்கமான கதைதான் இந்த கதை. நாம் நேற்று பார்த்த துர்கிஸ்தானை எப்படி ரஷ்யாவும் சீனாவும் பிரித்து கொண்டனவோ அதே போலதான் பலுசிஸ்தான் என்ற மாபெரும் நிலப்பரப்பையும் பிரிட்டிஷ் காலனித்துவம் 3 நாடுகளுக்கு பிரித்து கொடுத்தது. இன்று அது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணமாகவும் 40% இருக்குது பாகிஸ்தானிலும் நிலப்பரப்பில். ஈரானின் சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணமாகவும் இருக்கிறது. தெற்கு ஆப்கானிஸ்தானின் ஒரு சிறிய பகுதியாகவும் சிதறி கிடைக்கிறது இந்த பலுசிஸ்தான். பலுசிஸ்தான் மக்கள் பல நூற்றாண்டுகளாக தங்களை ஒரு சுதந்திரமான நாடோடி இனமாக கருதி வந்தனர். பிரிட்டிஷ் காலத்தில் அங்கு கலாட் சமஸ்தானம் என்ற ஒரு சுதந்திரமான ஆட்சி இருந்தது. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது கலாட் சமஸ்தானத்தின் மன்னரான மீர் அகமது யார்கான் ஆகஸ்ட் 11, 1947 அன்று பலுசிஸ்தானை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்தார். இதனை பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னாவும் ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பலுசிஸ்தானின் பிரம்மாண்டமான கனிம வளங்கள் மீது பாகிஸ்தானுக்கு ஒரு கண் இருந்தது. அது மார்ச் 1948 வெறும் 7 மாதங்களில் ஜின்னா தனது இராணுவத்தை அனுப்பி கலாட் சமஸ்தானத்தை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாகிஸ்தானுடன் இணைத்து கொண்டார். அப்போது அன்று விழுந்த அந்த அடிதான் இன்று வரை பலுசிஸ்தானில் ஓயாத ஆயுத போராட்டமாக இன்றைக்கும் வெடித்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பொருளாதாரமே இந்த பலுசிஸ்தானின் கனிம வளங்களில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. 1952 பலுசிஸ்தானின் சூய் என்ற இடத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து அப்போது பைப்லைன் மூலம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களுக்கு கேஸ் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் அந்த சூய் கிராமத்தில் வாழும் பலுச்சு இன மக்கள் இன்னைக்கும் விறகடுப்பில் தான் சமைக்கிறார்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். ரேகோட்டிக் என்ற இடத்தில் உள்ள $1 பில்லியன் மதிப்புள்ள தங்க சுரங்கத்தை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு விற்று பாகிஸ்தான் ராணுவம் கொள்ளை லாபம் பார்க்கிறது. சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்தின் இதயமாக இருக்கும் கவாடர் துறைமுக நிலங்களை சீனர்கள் வளைத்து போட்டுள்ள நிலையில் தங்கள் சொந்த கடலிலே பலுச் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் இந்த அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்கும் பலுச் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் என எவரையும் பாகிஸ்தான் இராணுவத்தின் உளவு அமைப்பு இரவோடு இரவாக கடத்தி செல்லும். பல வருடங்கள் கழித்து அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட சடலங்கள் எங்கேயாவது குப்பை மேட்டிலோ மலை முகடுகளிலோ நீர்நிலைகளோ கண்டெடுக்கப்படும். இதற்கு கொன்று வீசி என்று வேற பெயர். இன்று வரை பல்லாயிரக்கணக்கான பலுச் இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக டாக்டர் மஹ்ரங் பலுச் சென்ற ஆண்டு சமாதான நோபல் பரிசு பெற ரேஸில் இருந்தவர். ஆனால் அவரையும் கொண்டு குவிச்சுட்டானா. துணிச்சலான பலுச் பெண்களின் தலைமையில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளை மீட்டுத்தர கோரி நடக்கும் மாபெரும் அறவழி போராட்டங்கள் உலக அரங்கில் பாகிஸ்தானின் முகத்திலே கிழித்துள்ளன. பாகிஸ்தானில் மட்டும்தான் இந்த நிலை என்றால் இல்லை. ஈரானில் வாழும் பலுச் மக்களுக்கும் இதே நிலைதான். வறுமையின் காரணமாக எல்லை தாண்டி பெட்ரோல் கடத்தும் பலுச் இளைஞர்களை ஈரானிய எல்லை பாதுகாப்பு படையினரும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையினரும் சுட்டுக் கொள்கிறார்கள். ஈரானில் கடத்தல் குற்றங்களில் தூக்கிலிடப்படுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யார் என்றால் இந்த பலுச் சிறுபான்மையினர் தான். சமீபத்தில் கூட 2024, 2025 ஈரானும் பாகிஸ்தானும் ஒருவருக்கொரு மாற்றி பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டார்கள். 2 நாடுகளும் குறிவைத்து தாக்கியது 2 பக்கமும் இருந்த பலுசிஸ்தான் நிலத்தை தான் என்பது காலத்திலும் பார்த்தீங்கன்னா கொடூரம். வரலாறு எப்போதுமே பலவீனமானவர்கள் மீது தான் கருணை காட்டியதே கிடையாது. தேசத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், வளர்ச்சியின் பெயரால் ஒரு பூர்வீக இனம் எப்படி திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது என்பதற்கு பலுச்சிஸ்தானே சமகால சாட்சி. பலுச்சிஸ்தானின் மலைகளில் வீசும் காற்றில் கனிம வளங்களின் வாசனையை விட காணாமலாக்கப்பட்ட இளைஞர்களை தேடி அலையும் தாய்மாரின் கண்ணீரின் நொடியே அதிகமாக படிந்துள்ளது அங்கு.